2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியும் நம்ம தான் ஆட்சியை பிடிக்கணும். அதனால் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, 10 உறுப்பினர் இருந்தால் கூட சரி, அந்த கட்சி எல்லாத்தையுமே இழுத்து போட்டுருங்க அப்படின்னு ஸ்டாலின் முடிவு எடுத்துட்டார். அதனால் நாட்டில் இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் தான் கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் வந்துடுச்சு. அதிமுக, டிடிவி தினகரன், அப்புறம் அந்த கிருஷ்ணசாமி கட்சி, அப்புறம் பிஜேபி, இவங்கெல்லாம் ஒன்றா இருந்து என்ன பண்ண போகிறாங்க? திமுக எல்லாம் வந்துடுச்சு. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, தேமுதிக இப்போ சேர்ந்துடுச்சு. அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. தேமுதிக வந்துடுச்சு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது கட்சியாக எடுத்த முடிவு. எந்த காலத்தில் கட்சிக்காரன் எடுத்த முடிவு தலைமை எடுத்துருக்கான்? தலைமை எடுக்கிற முடிவு தான் கட்சி எடுக்கிற முடிவு. எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பாருங்கள். கட்சி எடுக்கிற முடிவான். இவங்க அங்கே பேரம் பேசினாங்க, எங்கே பேரம் ஓடி 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 பேரம் படியலை. கடைசியில் திமுக கிட்டையும் படியலை. திமுக சொன்ன கண்டிஷன் தான் இவங்க வந்துருக்குறாங்க. ஏன்னா வேறு வாய்ப்பு கிடையாது. இதை விட்ட தேமுதிக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க தனிச்சு நின்று ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏற்கனவே ஏடிஎம் கூட கூட்டணி இருந்து தோற்று போனாங்க. விஜயகாந்த் அப்படி ஒரு நபர் இப்போ இருந்தார்னா இது அப்படியே மாறும். அது வேறு விஷயம். அவருக்காக இல்லை. இப்போ அந்த கொள்கை மண்ணாங்கட்டி கோட்பாடு எதுவும் இல்லை. இந்த அம்மாவுக்கு ராஜ்யசபா சீட்டு உறுதி கொடுக்க போகிறாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு தானே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்மளாம் வேறு மாதிரிலாம் நினைக்க வேணாம். எல்லாம் இவங்களுக்கு உள்ள கூட்டு களவாணிக்கு தான் எல்லாமே. அங்கே படியில் இங்கே படிஞ்சிடுச்சு. இங்கே சில கண்டிஷன்ஸ் போட்டாங்க. உடம்புலாவாது இப்போ இவங்க வேலை செய்வாங்க. கட்சிக்கு தேர்தலுக்கு இவங்க செலவு பண்ண வேண்டியதில்லை. திமுகவை கொடுத்துரும். அதில் எந்த இதுவும் உடம்புலாவாத மஞ்சா குடிப்பாங்க. உதயசூரியன் சின்னத்தில் அதோட கூட்டணி வச்சுக்கின்னு திமுகவுடைய குளிர் காஞ்சின்னு இவங்க கண்டிப்பாக வருவாங்க. இவங்களுக்கு தேவை பதவி பட்டம். அதுதான் தேவை. அது அதிமுகட்ட எடுபடலை. இவங்க விட போகிறது இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் இழுத்து போட்டுனாங்க திமுக. இதுதான் உண்மை. எல்லா கட்சியும் இவங்க பக்கம் இருக்கிறாங்கன்றதுனால தேமுதிகாமல் விடாதீங்க, ஒரு பட்ஜெட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு இழுத்தாச்சு. இதில் யாருமே இந்த மக்கள் சேவை, அந்த சேவை, இந்த சேவை அதுக்கெல்லாம் யாரும் வரல. தன்னுடைய பாதுகாப்புக்கு, தன்னுடைய கட்சிக்காகவும் நிதிக்காகவும் நமக்கு ஒரு பதவி வரணுன்றதுக்காக தான் எல்லாம் சொன்னாங்க. பிரேமலதா எப்படிலாம் பேசினாங்க, விஜயகாந்த் எப்படிலாம் பேசினா திமுக பற்றி, அதெல்லாம் இப்போ கணக்கிலேயே வராது. அது திட்டுறது, காரி துப்புறது, எச்சம், அதெல்லாம் எதுவுமே வராது. அரசியல் இதெல்லாம் சாதாரணம். மாற்றி மாற்றி திட்டுக்கிறது, எதிரும் புறமா நின்று கண்டபடி பேசுகிறது, அப்புறம் கை கோத்து ஈஹின்னு எல்லா பள்ளியும் காட்டுறது, இது அரசியலில் சகஜம். இதுதான் நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது. காமெடியாக எடுத்துன்னு போயிடணும். ரொம்ப சீரியஸாக பேச, இந்த நாட்டுக்காக நான் இருக்கிறேன், இந்த மக்களுக்காக இது செய்வேன், சும்மா அதெல்லாம் இது ஃபுல்லாக காமெடி. அவங்க குடும்பத்துக்காக தான் எல்லாருமே கஷ்டப்படுறது. இப்போ 234 தொகுதி யார் யாருக்கு என்னென்ன கூட்டணி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன்.